தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2025-2026 எல்லாருக்கும் எல்லாம். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் எங்களின் உயிரினும் மேலான தமிழ்நாட்டிய முதலமைச்சருடைய பிறந்தநாளை முன்னிட்டு கடந்த மாதம் 20ஆம் தேதி கொளத்தூரிலே காலை சிற்றுண்டி அமுதக்கரங்கள் என்ற பெயரிலே எங்கள் அன்பிற்கினிய கழகத் தலைவருடைய அன்பு துணைவியார் எங்கள் அன்னியார் அவர்கள் துவக்கி வைத்த இந்த நிகழ்வு என்பது இன்றோடு 27வது நிகழ்வாக இந்த அமுதக்கரங்கள் நிகழ்ச்சியை இன்றைக்கு பழைய வாழமாநகர், புளியாந்தோப் சாலை ஆகிய 2 இடங்களில் துவக்கி வைத்தோம். இதில் சட்டப்பேரவை உறுப்பினர் தாயம் கவி அவர்களும், பகுதி கழக செயலாளர் அண்ணன் சாமிக்கண்ணன் அவர்களும், இந்த வட்டங்களினுடைய 2 வட்டங்களுடைய செயலாளர்கள் புல்லு என்ற சுரேஷ் அவர்களும், அன்பிற்கினிய இன்னொரு வட்ட செயலாளர் இஸ்லாமிய நண்பர் ஒருவரும், அதேபோல் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் அன்பிற்கினிய வளவன் அவர்களும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றார்கள். காலை இந்த உணவு ஏதோ இயன்ற வகையில் மக்களால் நான் மக்களுக்கு சேவை செய்வதற்கே தான் என்ற நிலையிலே வாழ்கின்ற மாண்புமிகு தமிழக முதல்வர் பிறந்த நாளிலே இதை பசியார உண்பவர்கள் மனதார அவரை பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்துவது, மேலும் இது போன்ற மக்கள் பணிகளுக்கு, அறம் சேர்க்கின்ற பணிகளுக்கு எங்களுக்கு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் அளித்துக் கொண்டிருக்கின்றது. அதிகாரியாக இருந்த அண்ணாமலை காக்கி சட்டை போட்ட காவலர்களுக்கு இனி தமிழ்நாட்டில் தூக்கம் இருக்காது, விதவிதமான போராட்டங்களை நாங்கள் நடத்துவோம் என்று எச்சரிக்கை கொடுத்திருக்காரு. ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையான காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை. இவரை போல் டூப் போலீஸ் அல்ல தமிழ்நாடு காவல்துறை. நெஞ்சுரத்தோடு சிம்ம சொப்பனமாக விளங்கிய பல்வேறு கொள்ளையர்களை, பல்வேறு கொலைகாரர்களை, கண்ணமிட்டு செல்பவர்களை துரத்தி பிடித்து வேட்டையாடியதன் நோக்கம் இன்றைக்கு தமிழகத்தை விட்டு அண்டை மாநிலங்களுக்கு சமூக விரோத சக்திகள் குடிபெயர்ந்து கொண்டிருக்கின்றன. காக்கி சட்டைக்கு தூக்கம் இருக்காது தான். ஏனென்றால் இது போன்ற கல்வர்களிடமிருந்து இந்த நாட்டை காப்பாற்றுவதற்காக எல்லையிலே நிற்கின்ற இராணுவ வீரர்களைப் போல் நம்முடைய காக்கி சட்டை அணிந்த காவல்துறையினர் இந்த ஆட்சியையும் தமிழக மக்களையும் அமைதி பூங்காவாக வைத்திருப்பதில் அண்ணாமலைக்கு உடன்பாடு இல்லை என்பதால் தான் அவர்கள் தூங்க மாட்டார்கள் என்று சொல்லுகிறார். உண்மைதான், அவர்கள் தூங்குவது கிடையாது. இந்த நாட்டை காப்பாற்றுவதற்கு, முதலமைச்சருடைய எண்ணங்களை நிறைவேற்றுவதற்கு தூக்கமில்லாமல் தான் தமிழ்நாடு காவல்துறை இருந்து கொண்டிருக்கின்றது. பாஜகவும் வந்துட்டு நாடகம் ஆடுவதாக தாவேக்காவுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் பேசியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? ஃபீல்டுக்கு வர சொல்லுங்க. சும்மா உட்காந்துன்னு பேசிட்டே இருந்தா என்னங்க இருக்கு? இந்த காலையில் இங்கே இருக்கிறோம். நாங்கள் ஏற்கனவே சொன்னதை தோசையை திருப்பி போடுறாரு. அவர்கள் தான் ஊடகத்துறை நண்பர்களுடைய வாதத்திற்கே விட்டு விடுகிறோம். தமிழகத்தில் யார் பி டீம், யார் உறுதியோடு தமிழகத்துடைய கொள்கைகள், கோட்பாடுகள், லட்சியங்களை காக்கின்றவர்கள் என்பது உங்களுக்கே புரியும். ஊடகத்திற்காக அவர்கள் பேசுகிறார்கள். அதே பாணியில் எங்களுடைய பணியையும் நாங்கள் தொடர்வதற்கு தயாராக இல்லை. உறுதியாக நிற்போம் தமிழகத்துடைய உரிமைகளுக்காக. நீ பணம் தரவில்லையா, அதை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. எங்களுடைய ஜிஎஸ்டி வரிக்கேற்றார் போல் எங்களுக்கு நிதி ஒதுக்கவில்லையா, அதை பற்றி கவலைப்படவில்லை. வெள்ள நிவாரணத் தொகை கேட்டதில் 100ல் 5 மடங்கு கூட இந்த தமிழகத்திற்கு நீங்கள் அளிக்கவில்லையா, அதை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. ஒட்டுமொத்தமாக ஒன்றியத்திலே இருக்கின்ற அனைத்து அமைச்சர்களையும் தமிழகத்திற்கு அனுப்பி பார்க்கலா, வாருங்கள் பாருங்கள். எந்த சூழல் என்றாலும் தன்மானம் காக்கின்ற எங்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த தமிழக மண்ணிலே ஆட்சி செய்கின்ற வரையில் எந்த டீமுகளும் ஒன்றாக கைகோர்த்து வந்தாலும் அசைக்க முடியாது. இந்த ஆட்சியை மீண்டும் 2026ல் 200 என்பது நிச்சயம், 234 என்பது லட்சியத்தோடு எங்களுடைய பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த குற்றச்சாட்டிலுமே முதலமைச்சர் தான் முதல் குற்றவாளின்னு அண்ணாமலை நேற்றைய தினம் பேட்டியில் சொல்லியிருக்காரு. அது டூப் போலீஸ் இப்படி தான் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசின்னு இருக்கிறது. தமிழகத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய சாபக்கேடு இது போன்ற மாநில தலைவர்கள். அரசியலில் நாகரிகத்தை துறந்து லாபானி பாடுகின்ற சாலையோர கச்சேரி நடத்துபவர்கள் போல அவர் பேசுவதற்கெல்லாம் நாம் பதில் கூறிக்கொண்டுதான் ஆகாது. எத்தனையோ வழக்குகளை சந்தித்து ஆட்கொண்டு எதிர்த்த இயக்கம். எங்களுக்கு மடியிலே கனமில்லை, ஆகவே வழியிலே பயணம் இல்லை. இது போன்ற மிரட்டல் உருட்டலுக்கெல்லாம் அஞ்சி யாரும் பதுங்கி வீட்டிலே அமர்ந்து விட மாட்டார்கள். முன்பை விட வேகமாக
முன்னோக்கி 8 கால் பாய்ச்சலை திராவிட முன்னேற்ற கழகம் பயணிக்கும். பாஜகவை போராட கூட அனுமதிக்க மாட்டேங்குது. திமுக வந்து பாஜகவை பார்த்து அச்சப்படுது, நிறைய ஊழல் நடக்கிறதுனால அப்படிங்கிற குற்றச்சாட்டும் தொடர்ந்து பாஜகவினரால் முன்வச்சு. எங்கள் வைப்பு நிதியை தக்க வச்சுக்கிறதுக்கு போராடுற கட்சிக்கிட்ட போய் நாங்கள் ஏங்க அச்சப்படணும்? இது திராவிடமன், திராவிட மாடல் தலைவர் கோலோச்சி கொண்டு இருக்கின்றார். தமிழகத்திலே உள்ள அனைத்து மக்களும் சுபிட்சமாக இருக்கின்றார்கள். எங்கள் முதல்வரை பொறுத்தளவில் தவறு என்று தெரிந்தால் எதன் மீதும் நடவடிக்கை எடுப்பதற்கு தயங்க மாட்டார். அது இன்னார் இனியவர் என்பதல்ல. இவர்களை பார்த்தெல்லாம் பயப்படுகின்ற அளவிற்கு நாங்கள் ஒன்றும் கோழைகள் அல்ல. இந்த கட்சி, இந்த கூடாரம் 75 ஆண்டுகளை கடந்த இயக்கம். இது நிமிர்ந்த நடையோடு மேலும் மேலும் பற்பல சாதனைகளோடு 2026 ஆட்சியில் அமரும். அண்ணாமலைக்கு சொல்லிக்கொள்வது, நாங்கள் ஒன்றும் சமயசுத்த சன்மார்க்க இயக்கம் நடத்தவில்லை. ஒரு கன்னத்தை அறிந்தால் மறு கன்னத்தை காட்டுவதற்கு வீட்டிற்கு முற்றுகை போராடுவேன் என்று அறிவித்திருக்கின்றார். நாள் குறிக்க சொல்லுங்கள், வர சொல்லுங்கள். அந்த போராட்டத்தை திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் காவல்துறையே இல்லாமல் எப்படி சமாளிப்பான் என்பதை அன்றைக்கு தெரிந்து கொள்ளட்டும். நிறைய கொடுத்துட்டோம்மா, நிறைய இல்லைம்மா. அந்த அம்மாவை போட்ட வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். அங்கேயும் சங்கிங்க தான். அவர் லைனில் நிற்கிறாரு, மூச்சுத்திணறல் ஏற்படுது. ஓடியாக மூச்சுத்திணறல் ஏற்படுதுன்ற தகவல் வந்தோடனே திருக்கோயில் ஊழியர்களை அவர்கள் அழைத்து வந்து திருக்கோயிலில் இருக்கின்ற மருத்துவமனையில் சிகிச்சைக்கு எடுத்து செல்கிறார்கள். அவருக்கு ஏற்கனவே வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறது என்று அவர்கள் மனைவி குழந்தைகள் கூறிய அடிப்படையில் மருத்துவமனைக்கு எடுத்து செல்கிறார்கள். எதிர்பாராத விதமாக மரணம் ஏற்பட்டு விடுகிறது. அப்பொழுதே சங்கிகள் அங்கே வந்து ஒன்று கூறி இப்படி பேட்டி கொடு, அப்படி பேட்டி கொடு என்று அவர்களை தொந்தரவு செய்திருக்கின்றார்கள். அந்த அம்மாவுடைய பேட்டி நான் ஊடகத்திற்கு தற்போது ஷேர் செய்கிறேன், நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். அப்படி எந்த விதமான ஒரு பிரச்சனையும் நடக்கவில்லை. வேண்டுமென்றால் அதை இங்கே கூட போட்டு காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். சிறு சிறு விபத்துகள், இது ஏதோ திட்டமிட்டு நடத்தப்பட்டதல்ல, கூட்ட நெரிசலும் அல்ல. அங்கே ஏற்பட்டது அவருக்கு மூச்சுத்திணறல் ஏற்கனவே இருந்திருக்கின்றது. அந்த நோய் அவர் இன்னும் கேட்டால் மாற்றுத்திறனாளிகள், முதியோர்கள் போகின்ற அந்த கியூ வரிசையில் தான் சென்று கொண்டிருந்தார். ஆகவே இது இயற்கையான மரணம். இதில் திருக்கோயிலுக்கும் இறந்தவருக்கும் திருக்கோயிலுடைய பாதுகாப்பு மற்றும் குடிநீர் போன்ற வசதிகளை ஏற்படுத்துவதற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இதில் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்வதோடு அந்த அம்மாவே பதிவிட்ட ஒரு பதிவை உங்கள் முன்னாடி போட்டு காட்ட விரும்புகிறோம். 15/3/2025 பேரனுக்கு அப்புறம் முடியெடுக்கிறதுக்காக நேற்று சென்னைக்கு வந்து நைட்டு வந்து சேர்ந்து இங்கே ஆலயத்தில் இருக்கிற அதில் வந்து தங்கியிருந்தோம். காலையில் நல்லபடியாக சாமி தரிசனம் பண்ணுறதுக்காக எல்லோரும் கிளம்பி போயிருந்தோம். போய் 100 ரூபா டிக்கெட்டில் தான் வந்து வரிசையில் போய் நின்றோம். நின்ன இடத்துல இந்த மாதிரி வருஷம் போய்கிட்டு இருக்கையில் இந்த மாதிரி இவருக்கு மயக்கம் வர்ற மாதிரி இருந்ததுன்னு சொல்லி மயக்கம் போட்டு விழுந்துட்டார் அங்கேயே. அப்புறம் நாங்கள் 108க்கு ஃபோன் பண்ணி 108ல் வந்து கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் காமிச்சு. இந்த விவகாரத்தை பொறுத்தளவில் திருத்தணியில் எந்த காலத்திலும் திருச்செந்தூரில் இல்லாத அளவிற்கு பெருந்திட்ட வரைவின் மூலமாக பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதை மடைமாற்றுவதற்காக அந்த திருக்கோயிலுடைய பணிகளுக்கு அவதூறு கற்பிக்கின்ற வகையில் இதுபோன்று தானாக இயற்கையாக ஏற்படுகின்ற மரணங்களை கூட துறையின் மீது கலர் பூச முற்படுபவருடைய அந்த கபட நாடகம் எடுப்படாது. தமிழகம் அமைதி பூங்காவாக திகழும். போராட்டங்களால், இது போன்ற பேட்டிகளால் கலவரத்தை உண்டாக்க நினைத்தால் நிச்சயம் எங்கள் முதல்வர் ஏற்கனவே சொன்னது போல் தமிழகம் அமைதி காப்பதற்கு இரும்பு கரம் கொண்டு அடக்குவார்.